நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேர் மட்டும்தானே மாறி இருக்கு. இதுல தலையெழுத்தே ஒண்ணு மாறலையே. என்னோட கல்யாணம் கவிதாவோட இல்லாம சந்தியாவோட நடந்திருக்கும். என்னோட கல்யாணம் அவளோட தான் நடக்கும். நான் கடவுள்கிட்ட இருந்து அவ பேரை எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கார்டுலயும் இருக்கிற பேரையும் மாத்திடுறேன். நீ இருக்கிறதாலதான் இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா இந்தாங்க, இதுல 25,000 ரூபாய் இருக்கு. நேத்து ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம கடையில வியாபாரம் நல்லபடியா போச்சுமா. இந்தாங்க. அண்ணா, அது வந்து அது ஆமா ஆமா தெரியும். கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண உனக்கு பணம் தேவைப்படுது இல்ல? உண்மையாவே அண்ணா அண்ணா என்னோட சூரிய அண்ணா மாதிரி தான் இருக்கணும். நீங்க பாத்தீங்களா? அண்ணா திடீர்னு ஏன் இங்க வந்திருக்கோம்? என்ன வாங்குறதுக்காக? ஏதாவது திடீர்னு வாங்கினா தானே சர்ப்ரைஸா இருக்கும். என்ன வாங்கணும்னு டிசைட் பண்ணாதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ அன்னைக்கு ஒண்ணு வாங்கணும். அடடா, உங்க புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸ்க்கு நடுவுல நான் தான் கடிச்சனா? என்னத்துக்கு இப்படி ஊர் சுத்த விடுறீங்க? ராக்கி அன்னைக்கு தான் உனக்கு நான் gift கொடுத்தல, பேசாம இரு. ஏதாவது ராக்கிக்கு சூஸ் செய்ய பண்ணு. வேண்டிய கடமை அண்ணன் செய்யணுமா இல்ல தங்கச்சி செய்யணுமா? அட நல்லதா சூஸ் பண்ணுமா. அண்ணா கொஞ்சம் காமிங்க. இப்போ எடுத்து காட்டுறேங்க. இந்தாங்க பாருங்க. இன்னும் வேற ஏதாவது டிசைன் இருக்கா? இதோ எடுத்து தரேன். கொஞ்சம் பெண்டன் டைப்ல இருந்தா காமிங்களே. சரிங்க, அத பார்க்கலாம். இந்தாங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப்க்கு இதை விட ஒரு நல்ல gift கொடுக்கவே முடியாது தெரியுமா? சார் வந்து இப்போ அவங்க வாங்கிட்டு போறாங்களே அதே மாதிரி லாக்கெட் வேற ஒன்று கிடைக்குமா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேங்க. நீங்க இதை தானே கேட்டீங்க?
சார் இதோட விலை என்ன? ரொம்ப காஸ்ட்லிலாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் 5500 மட்டும்தான். சரி, இது கொடுத்துருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு பர்த்டேவும் இல்ல, எந்த பண்டிகையும் இல்ல, அப்புறம் எதுக்கு? அட, இங்க என்ன விசேஷம்? யார் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தது? பெண்டன்ட்டும் தான். பெட்டட்? இதுக்கு பதில் அண்ணன் தான் கொடுக்கணும். அவருக்கு திடீர்னு எங்க இருந்து தான் அந்த பாச போத்துக்கிட்டு வந்துச்சுன்னே தெரியல. அது ஆக்சுவலி ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு. ஆனா அதோட ஒரு சின்ன கெட்ட விஷயமும் இருக்கு. முதல்ல சந்தோஷமான விஷயம், ஓகே? யா. எனக்கு யுஎஸ்ல வேலை கிடைச்சிடுச்சு. ஓ வாவ், அப்படின்னா பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு. நீ இதுக்கு தான் முதல்ல பெண்டன்ட் வாங்குறேன்னு தெரிஞ்சிருந்தா நானும் எனக்கும் சேர்த்து ஒன்னு வாங்கியிருப்பேன். அதனால என்ன, இப்ப கூட வாங்கிக்கலாம். கடவுளுடைய எப்போ சந்தோஷமா வச்சிருக்கட்டும். இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்துக்கு பின்னாடி நீங்க சொல்ல போற கெட்ட விஷயம்னா அவ்வளவு பெருசா தெரியாது, அதையும் சொல்லிடுங்க. ஆஹா, அது வந்து கெட்ட விஷயம் என்னன்னா, எந்த யுஎஸ் கம்பெனி எனக்கு வேலை கொடுக்குதோ அது வெறும் எனக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களாம், நந்திதாவுக்கு இல்ல. ஒரு 2 வருஷம் அவ்வளவுதான். நான் ஒரு தடவை அங்க நல்லா செட்டில் ஆயிட்டேன்னா அப்புறம் நான் உன்னை அங்க கூப்பிட்டுக்குவேன். நந்திதா, என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. நீ இதை கேட்டா கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எதை இழக்க போறன்னு நினைக்காத. அதனால என்னன்னு உனக்கு கிடைக்க போகுதுன்னு நினை. உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல, என்னோட கனவு லட்சியம் எல்லாமே யுஎஸ் போறதானே. போறீங்க? நந்திதா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதுவும் இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்காக மட்டும் தானே. உங்க கனவு நினைவாகிறதுக்கு நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? அதோட நான் இங்க தனியாவா இருக்கேன். அத்தை இருக்காங்க, மாமா இருக்காரு, சந்தியா இருக்கா. நந்திதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? நந்திதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. எடுத்துட்டு வரேன். இந்த ஜக்குல சுடுதண்ணி தான் இருக்கு. புருஷன்காரன் வேலை முடிஞ்சு அழுத்து போய் வீட்டுக்கு வந்திருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொடுக்கலான்னு உனக்கு தோணல? இருங்க, எடுத்துட்டு வரேன். நீ நல்லாதான் நாடகம் ஆடுற. என்ன விஷயம்? வெளியில எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே தேம்பி தேம்பி அழுத. போங்க, அது நாடகம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன எப்படியெல்லாம் திட்டினீங்க, அப்புறம் என் கைய பிடிச்சு வெளியே வர எடுத்துட்டு போனீங்களா? இன்னைக்கு மட்டும் உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துற மாதிரி நாடகம் ஆடலனா அப்புறம் அம்மாவே இங்கிருந்து உன்னை துரத்தி இருப்பாங்க. நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது உன்னால அவங்களோட சேலையில தீ பிடிச்சிருச்சு. அம்மாவோட சேலையில நெருப்பு பத்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவங்க சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏய் வீணா போன நாயே,
திரும்ப இந்த மாதிரி தப்பு நடந்தா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏதோ ஒண்ணு நாடகம் தான் ஆடுனீங்கன்னா கொஞ்சம் மெல்லமா எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. இப்படியா மோசமா எடுத்துட்டு போவீங்க? நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. சரி விடு. யார் என்கிட்ட இனிக்க இனிக்க பேசுறாங்களோ இந்த செயினை அவங்களுக்கே நான் கொடுத்துறேன். என்ன? இதுக்காக உங்க கூட பேசுறது என்ன? உங்களுக்காக டான்ஸ் கூட ஆடி காமிப்பேன். உண்மையா சொல்லுங்க, தங்கத்துல செஞ்சது தானே இது? போலி ஒண்ணும் இல்லையே. சுத்த தங்கம் இது. 23 கேரட் போட்டுக்கோ. இப்ப வேணாம். யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னா சூரஜோட கல்யாணத்துக்கு என்னோட அண்ணன் வருவாரு. என் அம்மா வீட்டுல வாங்கி தந்தது சொல்லிடுவேன். சரிதான், நகைய வாங்கி கொடுக்கறது நான். ஆனா பாராட்டெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கா? உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களோட அம்மா எதை சாப்பிட்டு உங்களை பெத்தாங்களோ தெரியல. எப்ப பார்த்தாலும் உங்க மூக்கு மேல கோவம் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு மூளையே இல்ல. அட, மூளைய பத்தியெல்லாம் நீ எதுக்கு இப்ப பேசுற? உங்க அம்மா உங்ககிட்ட பணம் கேட்கும் போது நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க 55,000 ரூபாய்க்கு நகை வாங்கிட்டு வந்தது தெரிஞ்சா அவ்வளவுதான், உங்க காதை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நீயும் கொஞ்சம் சரியாதாமா பேசுற. உனக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. என்னோட பொண்டாட்டியாச்சே. மூளை இல்லாம இருந்தா நானும் உங்க தம்பி மாதிரி தான் இருந்திருக்கணும். மாவு ஆட்டிக்கிட்டு என்ன உட்கார வச்சு நீங்க பூஜை பண்ணணும். அட, நான் உன்னை பூஜை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். விடுங்க விடுங்க, நான் உங்ககிட்ட பேச போறதில்ல. சேரு டேபிளுக்கு பின்னாடி மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு அழுக்கு தெரியுதா என்ன? மூளை முடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி தொட. அங்க அழுக்கு நிறைய இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அட கடவுளே, இப்படி அரை மனசா வேலை பார்த்தா என்ன ஆகுறது? நான் ஒருத்தி மட்டும்தான் இங்க சுறுசுறுப்பா இருக்கேன். எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த வீட்டுக்கு சூர்யாவோட பொண்டாட்டி வரட்டும், அதுக்கப்புறமா உங்க எல்லாரையும் இங்க விரட்டுறேன். பாருங்கம்மா, எனக்கு இந்த மாச சம்பளத்தை இப்பவே கொடுத்துருங்க. நான் ஊருக்கு அனுப்பணும். உனக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும்? இடுப்ப அப்படி இப்படி நாட்டிக்கிட்டு நீ பாக்குற வேலைக்கெல்லாம் உனக்கு பணம் ஒரு கேடா? நல்லா கேட்டுக்கோங்கம்மா, நீங்க இது வரைக்கும் மத்த வேலைக்காரங்களை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வேற யார்கிட்டயாவது பேசிருந்தீங்க, அவங்க உங்களை அடிச்சு போட்டு வீட்டுல இருக்கிற காசு பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க. நீங்க முதல்ல எல்லாருக்கும் போய் ஸ்வீட் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு சூப்பர் வேலைக்காரி கிடைச்சிருக்கா. ஆமா, என் கையில பூவா பறிச்சிட்டு இருக்கோம். அவளை கீழே போட்டு மிதிச்சே கொன்னுடுவேன். வந்துட்டா பேசுறதுக்கு பேச்ச பாரு. எனக்கு இந்த மாசம் நிச்சயமா பணம் வேணுமா? உனக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும்? ஒரு நிமிஷம் வாயை மூடு. சூர்யா, என்னோட வளையல வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா. அம்மா, அது வந்து ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி கொடுக்கவா? இல்ல இல்ல அம்மா, அது நான் அது உங்ககிட்ட நான் ஒண்ணு காட்டணும். அத நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல இந்த மூளை இல்லாதவளோட வேலையை சரி பண்ணிட்டு அப்புறமா பாக்குறேன். அண்ணா, கொஞ்சம் பணம் வேணும். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். காலேஜ் ஃபீஸ் நான் போன மாசம் தானே கட்டினேன். அது காலேஜில் படிக்கிறதுக்கான டியூஷன் ஃபீஸ். இது எக்ஸாமுக்குள்ள ஃபீஸ். அண்ணா, இவ்வளவு பணமும் வேணும்ண்ணே. சீக்கிரமா வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ரூபாய்க்கு பெண்டன்ட்டா? யாருக்காக வாங்கியிருக்காரு? என்ன உன் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டியா? சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு உங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வை. ஆமா, இப்பதான் நெயில் பாலிஷ் போட்டிருக்க, அது கொஞ்சம் காயட்டுமே. அப்புறமா எடுத்து வைக்கிறேன். இல்லனா இது எல்லாமே போய்டும். ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு உன்னோட அலங்காரம் கெட்டு போக கூடாது. உன்னோட அண்ணன் ராத்திரியும் பகலுமா நம்ம குடும்பத்துக்காக அடுப்புல கடாய்க்கு முன்னாடி நின்னு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான். பசியோட வந்திருக்கான். அது உன் கண்ணுக்கு தெரியலையே என்ன? அம்மா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும்.
சூரியன் இருக்கார்ல, அவரோட வருங்கால மனைவிக்காக ஏதோ வாங்கியிருக்காரு. என்ன வளரிட்டு இருக்க? பில்லும் அப்படிதான் சொல்லுது. சூரியனா இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணியை இப்ப இருந்தே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. சூர்யாவை கூப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ நல்லாதான் நாடகம் ஆடுற. இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள பெரியவங்க சரியாதான் சொன்னாங்க. 20 வருஷமா வளர்த்த அம்மாவை விட இப்ப வந்தவ பெருசா போயிடுவான்னு. எல்லாம் சரியாதான் போச்சு. இப்ப தெரியுதுல்ல. அண்ணா, எனக்கு நீங்க 2000 தான் கொடுத்தீங்க. ஆனா அன்னைக்கு ஒரே நேரத்துல 5500 ரூபாயா? உங்களோட வீணா போன பேச்ச எல்லாரும் நிறுத்துங்க. வந்துட்டா பேசுறதுக்கு பேச்ச பாரு. அவன் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி இல்ல. முந்தானைக்கு பின்னாடி போய் பொண்டாட்டிக்கு செய்யறதுக்கு. என்னோட சூர்யா புத்திசாலி பையன். எனக்கு நல்லா தெரியும் செருப்ப கால்ல தான் போடணும்னு. அவன் அதை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டான். யாருக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அவனுக்கு அம்மாவை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல, வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அவன் அவளை அவனோட அம்மாவுக்கு சேவை பண்ணதான், வெறும் சேவை பண்ண மட்டும்தான் கூட்டிட்டு வரான். அவன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா என் மனசை உடைக்க மாட்டான். என்னோட சூர்யா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு செய்த கடமையில இருந்து என்னைக்குமே அவன் தவறுனதில்ல. இன்னைக்கு மட்டும் அவன் எப்படி செய்வான்? சூர்யா, எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லாம நீ பூஜைக்கு கூட ஊதுவத்தி வாங்கிட்டு வர மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்த நீ எப்படி என்கிட்ட சொல்லாம நகை வாங்கிட்டு வருவ? இவங்க எல்லாரோட வாயை முதல்ல மூடு. இவங்க கிட்ட சொல்லு, என்னோட வளையல பாலிஷ் பண்ண பில்லுக்கு பதிலா தான் அந்த பில்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. என்னடா பேசாம நிக்கிற? பதில் சொல்லு. அம்மா, நான் அதை கவிதாவுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவோட நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டியே. கொஞ்ச நாள் கூட ஆவல, அதுக்குள்ள நீ அவளோட அடிமை ஆயிட்டியா? என்ன ஏமாத்தி அவளை சந்தோஷப்படுத்துறியா? உனக்கு இனிமே அம்மா தேவையில்லையா? நீ என் நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிட்ட. இனி நான் உன்னை எப்பவுமே நம்ப மாட்டேன். அம்மா, நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அதை வாங்கும்போது இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. உண்மையா சொல்றேன். நான் இதை வாங்குறதுனால நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சிருந்தா சத்தியமா நான் இதை வாங்கியிருக்கவே மாட்டேன். இனிமே நீ ஏன் யோசிக்க போற? இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல? இனிமே உனக்கு எதுக்கு அம்மா? யார் அம்மா? அதான் உனக்குன்னு ஒருத்தி உன் வாழ்க்கையில வரப்போறா இல்ல?